வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில தமிழ்நாட்டினுடைய தற்குறிகளை பற்றி பேச போறோம். நம்ம வீட்டு பிள்ளைங்களை எப்படி தற்குறியா வளர்த்திருக்கோன்றத பெற்றோர் ஞாபகம் வைங்க. நம்ம வீட்டு குழந்தைங்கள அரசியலற்றவர்களா எப்படி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்னு பெற்றோர் ஞாபகம் வைங்க. நம்ம வீட்டு குழந்தைங்கள தெளிவற்றவர்களாக, முட்டாள்களாக, அடியாட்களாக எப்படி வளர்த்திருக்கோம் அப்படின்றத முதல்ல மூளையில ஏத்திக்கங்க. அதைத்தான் இன்னைக்கு நான் பேச போறேன். நேத்து விஜய் கூட்டம் நடத்தினாரு. உங்களுக்கு தெரியும், அந்த கூட்டத்துல ஒருத்தர் பலியானவர் ஒரு வட இந்திய தொழிலாளி. அவர் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தாரு. இன்னைக்கு அந்த குடும்பமே நாசமா போய் நடுத்தருவுல நிக்குது. ஏன்னு கேட்க ஆள் இல்லாம போச்சு அந்த குடும்பத்துக்கு. இந்த சூழ்நிலையில நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மத்தியான தடபுடலா விருந்து நடந்திருக்கு. இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போய் விருந்து சாப்பிட்டு இருக்காங்க. தடபுடலான விருந்து, பிரியாணி, சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்னு வச்சு உட்காந்து தின்றுருக்காருங்க. ஒரு உசுறு போச்சு. அங்க போய் நிக்க ஆள் இல்ல, யாரும் போய் அவங்கள பார்க்கவே இல்ல, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லல, அவங்களுக்கு ஒரு நிதி உதவி கொடுக்கல. ஒவ்வொரு முறையும் இப்படி பலரையும் படுகொலை செஞ்சுட்டு கூச்சமே இல்லாம போய் நிக்குதுங்க இந்த கும்பல். நேத்து விருந்து வச்சு கொண்டாடி இருக்குங்க பாருங்க. பாத்தீங்கல்ல யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு. நம்ம அண்ணன் செங்கோட்டையன் தான் தலைமை தாங்கியிருக்காரு விருந்துக்கு. யார் வச்சாங்க? இந்த அருண்ராஜ் வச்சிருக்காப்ல. மொத்தமா உட்காந்து தின்னுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கிறாங்க. சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லைங்க. உங்களால ஒரு உசுறு போயிருக்கு, உங்களால ஒரு குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்கு. அந்த குடும்பத்தை போய் சந்திச்சு ஆறுதல் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்ல. நீங்க என்ன அரசியல் கட்சி நடத்துறீங்க? இது கூட எனக்கு பரவாயில்லைங்க. இதை தாண்டி எனக்கு வந்த கோபம் இந்த பெண் குழந்தைகள் செஞ்ச விஷயம். கொடூரமான கோபத்துலதான் நான் இந்த விஷயத்தையே நான் பேசணும்னு வந்தேன். ஒரு பாப்பா, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 18-19 வயசு இருக்கும். அந்த பொண்ணு ஓன அழுகுது பத்திரிகையாளர் முன்னாடி. என்னன்னு கேட்டா, நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு பிடிக்கும், நான் அண்ணனை பார்த்துட்டேன் அப்படின்னு அழுகுது பாருங்க. சின்ன வயசுல இருந்து அவரை பார்க்கதான் வந்து சின்ன வயசுல இருந்து பிடிக்கும், நான் அண்ணனை பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு அழுகுது. இன்னொரு பொண்ணு 2.5 வயசு குழந்தை தூக்கிட்டு வருது. 2.5 வயசு குழந்தைய வெயில்ல 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்து நான் உள்ள போய் நிக்கிறேன் அப்படின்னு போய் நிக்குது. அதுல ஒரு பொண்ணு சொல்லுது, எங்க அண்ணனுக்காக உசுரை கொடுப்போங்க அப்படின்னு சொல்லுது. 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்து ஒரு நடிகனை பார்க்க போயிட்டு கூச்சமே இல்லாம எங்க அண்ணனை பார்க்க வந்தோம் பாருங்க. போய் பார்த்துட்டு வந்துட்டேனே, விஜய் அண்ணன் பார்க்காம இருக்க முடியலனால இப்பதான் விஜய் அண்ணனுக்கு நான் எல்லாம் 2.5 இல்லைங்களா ஓரமா நின்னு பாத்துட்டு வந்துட்டு இங்கதான் சேஃப்டி ரொம்ப மனசாட்சியோட பேசணும். என்ன சேஃப்டி? குழந்தை 2.5 வயசு குழந்தைய கூட்டு வந்து என்னமா சேஃப்டி? எங்க தளபதியை பார்க்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம். சேஃப்டி இல்ல, மனசாட்சியெல்லாம் இல்ல. எங்க தளபதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனசாட்சியே. இன்னொரு பொண்ணு 1.5 வயசு குழந்தைய வீட்டுல விட்டுட்டு வந்தாங்களாம் அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா சொன்னாங்களா, கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, போகாதன்னு தடுத்திருக்காங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த பொண்ணு பார்க்க வந்துச்சா, பக்கத்துல க்ளோஸ் அப்ல போய் அண்ணன் விஜய பார்த்துட்டு வந்துட்டாங்களாம் பாருங்க. அந்த 1.5 வயசு குழந்தைய நான் விட்டுட்டு வந்திருக்கேன் எங்க அம்மா கிட்ட. அவங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க, கரூர் சம்பவம் மாதிரி ஏதோ ஆயிரும், நீ போவாதன்னு. அதெல்லாம் தாண்டி நான் எங்க அண்ணனை பார்க்க தான் வருவேன்னு சொல்லி எங்க அண்ணனை ஹாப்பியா சந்தோஷமா பக்கத்துல நின்னு பாத்துருக்கேன். இன்னொரு பொண்ணு புதுசா கல்யாணம் முடிச்சது, வீட்டுக்காரரோட போயிருக்கு. அங்க ரோட்ல நின்று வீட்டுக்காரர் தான் கேமரா எடுத்துட்டு இருக்காரு. விஜய் பக்கத்துல வந்தோடனே கையை காட்டினோடனே அவரும் கையை காமிச்சிட்டு போறாரு. உனையோன்னு உற்சாகமா கத்துறாங்க பாருங்க. இதெல்லாம் ஏன் தொகுத்து கொடுத்தேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம பிள்ளைங்களை எப்படி தருதலையா வளர்த்திருக்கோன்னு பாருங்க. ஒரு சினிமாவை ரசிக்கலாம், ஒரு சினிமாவை கொண்டாடலாம், அந்த கதையை கொண்டாடலாம், அதை எடுத்தவங்களை கொண்டாடலாம், நடிச்சவங்களை கொண்டாடலாம், ஒரு திரைக்கலைஞனாக விஜயை கொண்டாடலாம். ஆனா அரசியலற்ற ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். எச்சரிக்கை பண்றேன், கூச்சமே இல்லாம தன் வீட்டு பிள்ளைகளை இப்படி தருதலைகளா நம்ம வச்சிட்டு இருக்கிறோம். எச்சரிக்கிறேன். நான் நிச்சயமா சொல்லுவீங்க, என் மகன் அப்படி இல்லைங்க, தப்புன்னு சொல்லுவான். நான் தப்பு பண்ணாலே தப்புன்னு சொல்லுவான். நான் கெத்தா சொல்லுவேன். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? பிள்ளைகளை கொண்டு போய் ரோட்ல நிக்க வச்சு அப்படி கண்ணீர் மல்க 1.5 வயசு குழந்தைய விட்டுட்டு 2 வயசு குழந்தைய தூக்கிக்கிட்டு நீங்க யாருக்காக போய் நிக்கிறீங்க? யார் இவங்கெல்லாம்? ஒரு நடிகர், யாரோ எழுதின கதைக்கு, யாரோ எழுதின வசனத்துக்கு, யாரோ போட்டு கொடுத்த டான்ஸுக்கு, யாரோ சொல்லி கொடுத்த ஃபைட்டுக்கு
அந்த ஃபைட்டை கூட டூப் வச்சு போட்டுருவார், இவர் போட மாட்டாரு. யாரோ ஒரு சண்டை கலைஞர் அவருக்காக உயிரெல்லாம் கொடுத்து அவர் போராடுவார், பல நேரம் உயிரே போயிடும். அப்படி யாரோ போட்ட சண்டையை இவர் டூப்ல நிக்க வச்சு இவர் மூஞ்சியை ஒட்டி இவர் தான் நடிச்சாருன்னு காமிச்சு யாரோ ஒருத்தருடைய நிழல்ல தன்னை நிஜமாக காட்டிக்கிட்ட ஒருத்தர் தான் விஜய். தப்பில்ல. ஆனா அந்த நிழலை உண்மை நம்புறீங்க பாருங்க, நம்ம பிள்ளைங்க நம்புறாங்க பாருங்க, அதுதான் இங்க தப்பா இருக்கு. நீங்க யாருக்கு பின்னாடி போறீங்க? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நின்னவங்க பின்னாடியா? 94 வயசு வரைக்கும் மூத்திரச்சட்டியை தூக்கிக்கிட்டு பெண் குழந்தைகளுடைய விடியல், பெண் குழந்தைகளின் கல்வி, பெண் குழந்தைகளுடைய சொத்துரிமை, அவங்களுடைய திருமணத்தை தீர்மானிக்கிற உரிமை, எல்லாத்துக்காக 94 வயசு வரை மூத்திரச்சட்டியை தூக்கிக்கிட்டு ஒண்ணுக்கு போக முடியாது. ஒண்ணுக்கு போனா கூட அப்படி வலி தாங்க முடியாம மேடையிலே கதறினவர் தான் தந்தை பெரியார். இன்னைக்கு பேசுற தற்கூறிங்கெல்லாம் நல்லா மேல வரணும் அப்படின்னு தன் இறுதி மூச்சு வரை போராடினவர் தான் தந்தை பெரியார். அவரை பார்க்கவா போன? சரி, பசுவதை தடை சட்டத்தை நான் கொண்டு வர மாட்டேன். பசுவதை சட்டத்தை மனுஷனே உட்காரது குடிசையும் சாப்பிட்றதுக்கு சோறு இல்லாம திரியும் போது நான் ஏன் பசுமாட்டை பத்தி கவலைப்படணும்னு சொன்னாரு காமராஜர். இதனால சங்கிய கடுப்பாயிட்டானுங்க. RSS, பாஜக, சங்கப்பரிவார் கும்பல், ஆரிய சமாஜம், இந்து முன்னணி எல்லாம் சேர்ந்து காமராஜரை கொல்ல வர்றாங்க. வீட்டுக்குள்ள புகுந்து வீட்டையே தீ வச்சு ஒரு நூல்ல உசுறு தப்பிக்கிறாரு காமராஜர். அப்படி இந்த நாட்டு மக்களுக்காக உசுரை கொடுத்த தலைவரை போய் பார்க்க போனீங்களா? யாரை பார்க்க போனீங்க? கையில பணம் இருக்கு, மயங்கி விழுகிறாரு ஒரு ஐயா, மயங்கி விழுகிறாரு ரயில் ரோட்ல, கையில ஆனா பணம் இருக்கு. அவர் தோழர்கள் பார்த்துட்டு அவரை தூக்கி உட்கார வச்சு, என்ன தோழர் நீங்க மயங்கி விழுங்கிட்டீங்க, சாப்பிடலப்பா அப்படின்னு ஒரு டீயும் பண்ணு வாங்கி கொடுக்குறாங்க, சாப்பிட்றாரு. கையில பார்த்தா காசு இருக்கு. ஏங்க இந்த காசுல ஒரு டீ பண்ணு வாங்கி சாப்பிட மாட்டீங்களா? இல்லைங்க, என் கையில காசு இல்லை, இந்த காசு கட்சி காசு, இந்த காசு கட்சியினுடைய காசு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய MLA-வா இருந்தவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். இவர் சின்ன பிள்ளையில சிராவையல்ல ஆசிரமம் நடத்தும் போது காந்தி மேடையில சொன்னாரு, இவர்தான் இந்தியாவின் சொத்துன்னு சொன்னவர் தான். தமிழ்நாட்டினுடைய முக்கியமான MLA-வா இருந்து கடைசி வரையும் குடிசையில் இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவானந்தம். அவர் மாதிரி ஒரு தலைவர் அவங்க தொலைவேன். இன்னைக்கு உசுரோட இருக்கிற ஒரு சாட்சி சொல்ல உங்களுக்கு. தலைகளை கட்டி அடிக்கிறாங்க வெள்ளக்கார, நாட்டு விடுதலைக்காக போராடினவரை தலைகளை கட்டி அடிக்கிறான். அடிச்சுட்டு சிகரெட் நெருப்ப வச்சு மீசையில சுட்டு பொசுக்கிறான். இன்னைக்கும் மீசை இருக்காது. 90 வயசுல மணல் கொள்ளைக்கு எதிராக ஆத்துல இறங்கி போராடினவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் யாரு? ஐயா நல்லக்கண்ணு. இன்னமும் இருக்காரு. அவர் மாதிரி ஒரு தலைவரை பார்க்க போனியா? அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? தமிழ்நாட்டை பார்த்து மக்கள் என்ன காரி துப்ப மாட்டாங்க? நீங்க ஒரு நடிகரை கொண்டாடுறது வேற, அவருக்காக சினிமா தேட்டரில் நிக்கிறது வேற. அந்த நடிகர் தன்னை அரசியலாக்கி அரசியலை கத்துக்கிட்டு களத்தை கட்டி ஒரு கட்சியை தூக்கிட்டு வந்து நிறுத்தி அதுல அவர் ஜெயிச்சார்னா மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. வந்த மறுநாளே நான் முதலமைச்சர் ஆயிருவேனா? என்ன தெரியும் இந்த மண்ணுக்கு? என்ன தெரியும்? எனக்கு ரொம்ப கவலையும் அவமானமா இருந்த விஷயம் என்ன தெரியுங்களா? முந்தா நாள் போராட்டம் நடக்குதுங்க. இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்துறாங்க. இந்தியா முழுவதும் தொழிலாளர் சட்டவிரோத போக்கை எதிர்த்து 4 தொழிலாளர் சட்டங்களே வேண்டாம், இது தொழிலாளர்களை ஒண்ணு இல்லாம ஆக்குற சட்டம், அவர்களை வாழ்வாதாரத்தை கெடுக்கிற ஒரு சட்டம் அப்படின்னு சட்டத்தை எடுத்து இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்துச்சு. பெங்களூர்லயும் நடக்குது. பெங்களூர்ல நடந்த தொழிலாளர் சட்ட விரோதத்துக்கு எதிராக போராடுறது கை குழந்தைகளை தூக்கிட்டு பெண்கள் வந்திருந்தாங்க. கை குழந்தை தூக்கிட்டு போராட பெண்கள் வந்தாங்க. பாருங்க, போராட்ட களத்துல தன் உரிமைக்காக போராட கை குழந்தைகளை தூக்கிட்டு பெண்கள் வர்றது எங்க இருக்கு? தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு நடிகை வந்து ஒளறிட்டு போறத பாக்குறதுக்கு நான் பிள்ளைய வீட்டுல வச்சுட்டு வந்தேன், பிள்ளைய தூக்கிட்டு வந்தேன், நான் தெருவில் நின்று சாவேன். தமிழ்நாடு அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். படிச்சுட்டு முட்டாளா இருக்கிறாங்க, இல்லைன்னா இதெல்லாம் பெரும்பாலும் படிக்காத கும்பலா தான் இருக்கும். படிக்காம தெருவில் தெரிஞ்சுட்டு திருற பிள்ளைகளா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். படிச்சுட்டு முட்டாளா இருக்கிறாங்க. ஏன்? அரசியலை நம்ம கத்துக் கொடுக்கல. கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களும் அரசியல் பேசணும். அரசியல் அவங்களுக்கு தெரியணும். அது எந்த அரசியலா இருந்துட்டு போட்டோம். அரசியல் தெரியலன்னா கூமுட்டைகள் பின்னாடி அணிவிப்பாங்க. இந்த நாட்டினுடைய சமூக நீதிக்கு அவமானமாயிரும். அது ரொம்ப ஆபத்தான ஒன்னா போயிடும். அப்ப இவங்களுக்கு என்ன செய்யணும்? முதல்ல அரசியல் கற்றுக் கொடுக்கணும். பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அவர்களுக்கு பொது அறிவு சார்ந்து, இந்த உலகம் சார்ந்து, இந்தியா சார்ந்து, அரசியல் சார்ந்த பார்வையை உருவாக்கணும். 2வது, பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் மாணவர் மன்ற தேர்தல்களை நடத்தணும். ரொம்ப முக்கியம். அப்பதான் ஒரு எலெக்ஷனை எப்படி எதிர்கொள்ளணும், ஒரு எலெக்ஷன்னா என்ன இருக்கும், ஒரு கூட்டு முயற்சினா என்ன, சேர்ந்து உழைத்தா எப்படி ஜெயிப்போம், இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க கத்துக்குறோங்க. அப்படி இல்லைன்னா விஜய் பின்னாடி தற்கூரியா திரியுங்க, அடியாலா திரியுங்க. பொறுப்பு நமக்கு இருக்கு. பெத்தவங்க தான் அப்படி தண்ணியை தொளிச்சு விட்டாங்கன்னா நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது. நாம களமாடணும், களத்துல இறங்கணும். வர தலைமுறை தற்கூரியா மாடுறத தடுத்து நிறுத்தி ஆகணும்.
விஜய் வரட்டும், ஜெயிக்கட்டும், மக்கள் ஏத்துக்கிட்டா, அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் போராட்ட களமற்ற, அறிவற்ற, அரசியல் தெளிவற்ற ஒரு கும்பலை உருவாக்குவதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது.